நீங்க ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறீங்களா? சிக்னல் வந்தாலே உடனே என் மோடுக்கு மாத்துறீங்களா? இல்ல கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நியூட்ரலுக்கு மாத்தி பெட்ரோல் மிச்சம் பண்ண நினைக்கிறீங்களா? நில்லுங்க. நீங்க பண்ற இந்த சின்ன விஷயம் உங்க காரோட கியர் பாக்ஸ மெதுமெதுவா கொன்னுகிட்டு இருக்கு. கார் பேச முடிஞ்சா இந்நேரம் உங்க கால்ல விழுந்து கதறி அழுதுடும். ஏன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற டிராஃபிக்ல ஆட்டோமேட்டிக் கார் ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனா மேனுவல் கார் ஓட்டி பழகிட்டு அதே ஸ்டைல்ல ஆட்டோமேட்டிக் காரை கையாண்டா உங்க பாக்கெட்ல ஓட்ட விழுறது கன்ஃபார்ம். இன்னைக்கு வீடியோல ஆட்டோமேட்டிக் காரோட இதயமான கியர் பாக்ஸை ரணமாக்குற அந்த 3 மோசமான பழக்கங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முக்கியமா அந்த என் மேஜிக்க பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு தேவையில்லாமல் என் மோடுக்கு மாற்றுவது. சிக்னல்ல நின்னாலோ இல்ல மேட்டுல உருண்டு போகும்போதோ பெட்ரோல் மிச்சமாகும்னு நினைச்சு என் மோடுக்கு மாத்துறது. 1. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இயங்க டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் ரொம்ப முக்கியம். நீங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது நியூட்ரல் மாத்துனா ஆயிலோட சுழற்சி குறைஞ்சு கியர் பாக்ஸ் பயங்கரமா சூடாகும். 2. நீங்க திரும்பவும் எண்ல இருந்து டி மோடுக்கு மாத்தும்போது மெக்கானிக்கல் பாகங்கள் மேல திடீர் அழுத்தம் ஏற்படும். இது கியர் பாக்ஸ் தேய்மானத்துக்கு முதல் படி. இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். 3. நியூட்ரல்ல கார் போகும்போது உங்களுக்கு இன்ஜின் பிரேக்கிங் கிடைக்காது. அவசரத்துக்கு பிரேக் போட்டா கார் நிக்காது. இது பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும். இந்த பழக்கம் உங்க கவனத்தை சிவரடிக்கும். சிக்னல் பச்சையானதும் அவசரத்துல கியரை மாத்தும்போது தப்பா ஆர் மோடுக்கு மாத்த வாய்ப்பு இருக்கு. பின்னாடி வர்ற வண்டி மேல மோதிடலாம். கியர் மாத்துறதுலயே கவனம் இருந்தா ரோட்ல இருக்கிற டிராஃபிக் மேல உங்க ஃபோக்கஸ் குறையும். அப்புறம் எப்படி தான் சார் ஓட்டுறது? சிம்பிள். சிக்னல்ல 30 செகண்டுக்கு கம்மியா இருந்தா டி மோட்லயே பிரேக் பிடிச்சு நில்லுங்க. ரொம்ப நேரம் ஆகும்னா மட்டும் பி மோடுக்கு போங்க. கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என் மோடுக்கு கை கூட போகக்கூடாது. உங்க காரை நீங்க அன்பா கவனிச்சுக்கிட்டா அது உங்கள பல வருஷம் பத்திரமா கூட்டிட்டு போகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கார் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.